2 நிமிஷத்துல ஒரு பன்னீர் பரோட்டா பண்ணி காட்டட்டுங்களா உங்களுக்கு? நான் இப்போ என் பிரெக்னன்சி ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போதுலேருந்து எல்லாமே ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் அண்ட் சிம்பிள் ரெசிபீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணி அப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளேயும் நானே ரொம்ப இந்த பன்னீர் பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம், அதில் ஹாஃப் ஸ்லைஸ் அண்ட் ஒரு பச்சை மிளகா அண்ட் ஒரு 100 கிராம்ஸ் அளவு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 3 நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கினேன். அண்ட் பன்னீர் வந்து கிரேட்டாவது பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கையிலே கூட நான் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ ஸ்டஃபிங் எப்படி பண்ணணும்னா, ரவுண்டாக பெரிய பால் ஆஃப் டவ் தான் எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வைக்கணும். ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரவுண்டாக இப்படி சப்பாத்தி மாவை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் நம்ம வந்து இப்படி ஃபர்ஸ்ட் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோல் எடுத்து ரோல் பண்ணிக்கணும். நான் காட்டின மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 நிமிஷத்தில் பன்னீர் பரோட்டா ரெடி. நம்ம ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, அது இல்லைனா பட்டரில் கூட நம்ம வந்து 2 பக்கம் ரோஸ்ட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இதுதான் கைஸ் சிம்பிள் பன்னீர் பரோட்டா என்னோட ஹெல்தி ப்ரெக்னன்சிக்கு. ஸோ பிடிச்சிருந்து